என்னடா தேருக்கு தேர்னு போட்டு வச்சிருக்க? தேர்னா அவங்க, தேர்னா அங்க. ஓ பட் ஒரே ப்ரொனன்சியேஷன் தான்ல. என்னடா இத்தனை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு? ஏன் ஒருவேளை டைப்பிங்? அது டைப்பிங் மிஸ்டேக்ல, நீ இங்கிலீஷ் சைக்கோ. சரி இப்போ எதுக்கு நீ எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்க? நீயே கரெக்ஷன் பண்ணி குத்தலாம்ல. இப்போ என்ன நீ வேலையை விடணும் கரெக்டா? இந்த மெயிலை எதுவுமே பண்ணாம அது எப்படி இருக்கோ அப்படியே அனுப்பிடு. கண்டிப்பா உன்னை வேலையை விட தூக்கிடுவாங்க. அப்படியா? யா இஸ் இட் ட்ரூ? யா. வெற்றி. ஓய் என்னப்பா பண்ற? புக் படிச்சுட்டு இருக்கேன். இந்த டைம்ல புக் படிக்கிறதே பெருசு, இதில் நோட்ஸ்லாம் வேறு எடுக்கிறியா? நான் ஒன்றும் நோட்ஸ்லாம் எடுக்கல, எத்தனை மிஸ்டேக் இருக்குன்னு நோட் பண்ணிட்டு இருக்கேன். மிஸ்டேக்ஸை நோட் பண்ணிட்டு இருக்கியா? ஏன்? என் ஃப்ரெண்டு தான் இந்த புக்கோட ஆத்தர். ஸோ இதில் எத்தனை கிராமர் மிஸ்டேக் இருக்குன்னு என்னை செக் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கான். அதான் பார்க்குறேன். இது வரைக்கும் எத்தனை மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சிருப்ப? ஒரு 50. எத்தனை பேஜுக்கு? ஒரு 5 பேஜுக்கு. 5 பேஜுக்கு 50 மிஸ்டேக்கா? ஹேய், இந்த புக்கை தான் நானும் படித்தேன், எனக்கு எந்த மிஸ்டேக்கும் தெரியலையே, ஒரு ஃப்ளோவாக தானே இருந்தது. நீ ரோபோ மாதிரி புக்கு படிச்சிருப்ப, ஒழுங்கா படிச்சிருந்தா உனக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் ஒன்றை மாதிரியே படிக்க மாட்டாங்கல்ல. ஆமாம்ல, எல்லாரும் ஒன்றை மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒன்றை மாதிரி இருக்கிற ஆளுங்க கொஞ்சம் பேர் தான். அதுவும் நம்ம என்ன பேசுகிறோன்னு ஆப்போசிட்டில் உங்களுக்கு புரிஞ்சால் போதும். இதில் கிராமர் மிஸ்டேக்லாம் இருக்குது. இங்கே மெஜாரிட்டியே இப்படி தான். இல்லை, எனக்கு இதுதான் புரியல. உனக்கு வந்த மாதிரி நீ யூஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு ஒரு லாங்குவேஜில் இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க? இப்போ யோசிச்சு பாரு, ஒரு ஃபார்மல் லெட்டர் நீ அனுப்புற, அந்த லெட்டரில் ஒரு காமா ஃபுல் ஸ்டாப் எதுவுமே இல்லாமல் சும்மா அப்படியே அனுப்புனானா படிக்கிறவங்களுக்கு என்ன தோணும்? இதே நீ அதெல்லாம் வச்சு அனுப்புனானா படிக்கிறவங்களுக்கும் ப்ளசண்ட்டாக இருக்கும்ல. நான் எதுவுமே தப்பாக சொல்லலையே, நார்மலாக எல்லாரும் என்ன பண்ணுறாங்களோ அதை கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கன்னு தானே சொல்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்கு? ஆனால் எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. அப்போல்லாம் எஸ்எம்எஸில் லெட்டர் கணக்கு இருக்கும், அதனால ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் நம்ம ரெகுலராக பேசுகிற வேர்ட்ஸ்லேயே ஷார்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் இப்போ எல்லாருக்கும் பழகிருச்சு. ஸோ அது சோஷியலி அக்செப்டபிள் தான். இந்த சோஷியலி அக்செப்டபிள் கதெல்லாம் என்கிட்ட சொல்லாத சரியா? சரி, நீ சொல்கிற வழிக்கே நான் வரேன். எஸ்எம்எஸ்ல முன்னாடிலாம் லெட்டர் கணக்கு இருக்கும், அதனால நீ வந்து ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ண. இப்போதான் அதெல்லாம் இல்லைல்ல, தாராளமாக எவ்வளோ வேணா டைப் பண்ணலாம்ல. ஆனாலும் ஏன் ஷார்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுற? அதுக்கு காரணம் சோஷியலி அக்செப்டபிள் இல்லை, சோம்பேறித்தனம். சரி ஓகே, இப்போ ஓகேன்ற வார்த்தையை நீ டைப் பண்ணும்போது எப்படி டைப் பண்ற? வெறும் கேன்னு மட்டும் தான் டைப் பண்ற. OKAY அதை சுருக்கி தான் ஓகேவை 2 லெட்டர்ல மாத்தினாங்க. இப்போ அதையும் சுருக்கி வெறும் கே. இப்போ அந்த ஓகே அந்த 2 எழுத்து டைப் பண்றதுல நீ அப்படி எவ்வளோ டைம் சேவ் பண்ணிட போற? அது இதுக்கெல்லாம் சோஷியலி அக்செப்டபிள்னு என்கிட்ட காரணம் வேற சொல்லிட்டு இருக்க. ஏய் சே, ஏன் இப்படி கேவலம் பண்ணிட்டு இருக்க? மனுஷன் இருப்பானா இப்படிலாம் இருந்தா அவன் கூட? சை, இங்க பார், இதான் உன் பிரச்சனை, தயவு செஞ்சு கிளம்பு. நான் கிளம்புறேன், பாய்.